வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடைபெற போகிற ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான முக்கியமான ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி நம்ம ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் வீடியோ போட போகிறோம். ஏற்கனவே பாலிட்டிக்கு வீடியோ போட்டுட்டோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் வீடியோ இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு, த கிரேட் பாத் இஸ் ஃபவுண்ட் இன் விச் இண்டஸ் வேலி சைட்? ஆன்சர் மொஹஞ்சதாரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதில் எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல மொஹஞ்சதாரோ இங்கே என்னென்ன கிடைத்திருக்கு அப்படின்னா, த டான்சிங் கேர்ளுடைய பிரான்ஸ் ஸ்டேட்யூ இது கிடைத்திருக்கு. அப்புறம் கிரேட் பாத் இது அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ப்ரீஸ்ட் கிங்குடைய சிலை. அடுத்தது பசுபதி சீல், இதுவுமே இங்கே கிடைத்திருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமான பொருட்கள் மொஹஞ்சதாரோவில் தான் கிடைத்தது. அப்புறம் ஹரப்பாவில் கிரானரிஸ் தானிய கிடங்குகள் கிடைத்திருக்கு. லோத்தலில் டாக் யார்டு கிடைத்திருக்கு, அதாவது கப்பல் கட்டுமான தளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. காளிபங்கன் இங்கே பிளாட் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது உழுத நிலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 7 ஃபயர் அல்டர்ஸ், அதாவது 7 நெருப்பு குண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் தொலவீரா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சிட்டாடல், மிடில் டவுன் மற்றும் லோவர் டவுன் இந்த மாதிரி நகரத்தை 3ஆக பிரித்து தந்தாங்க. இதில் சிட்டாடல் அப்படிங்கிறது அப்பர் டவுன், அதாவது ரொம்ப அரச பரம்பரை, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் சிட்டாடலில் இருப்பாங்க. அப்புறம் மிடில் டவுனில் பார்த்தீங்கன்னா நார்மலான மக்கள் இருப்பாங்க. லோவர் டவுனில் ஏழைகள் அந்த மாதிரி இருப்பாங்க. இதை தவிர நம்ம எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறது என்ன அப்படின்னா, எந்தெந்த இண்டஸ் வேலி சைட் எங்கெங்கே இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் நம்ம இந்தியாவிலேயே கிடையாது, அது பாகிஸ்தானில் தான் இருக்குது. ஹரப்பா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்குது. மொஹஞ்சதாரோ சிந்து மாகாணத்தில் இருக்குது. லோத்தல் குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. தொலவீரா குஜராத்தில் இருக்குது. சுர்கோட்டடா குஜராத்தில் இருக்குது. அப்புறம் சன்ஹுதாரோ இது பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்தில் இருக்குது. பனவாலி இது ஹரியானாவில் இருக்குது. ஓகே, அடுத்தது, வேர் டிட் புத்தா பார்ன்? ஆன்சர் லும்பினி. புத்தர் இருக்கார்ல, அவருடைய ஒரிஜினல் நேம் சித்தார்த்த கௌதமா அப்படிங்கிறது தான். நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம், அப்புறம் ஆர்ஆர்பி இந்த மாதிரிப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் புத்திசம் மற்றும் ஜெயினிசம் இதுவும் சிலபஸில் இருக்குது. அதனால் புத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான 4 இடங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, புத்தர் எங்கே பிறந்தார் அப்படின்னா நேபாளில் லும்பினியில் தான் பிறந்தார். அவருக்கு எங்கே ஞானம் கிடைத்தது அப்படின்னா பீகாரில் போத்கயா அப்படிங்கிற பகுதியில் தான் கிடைத்தது. அவருடைய முதல் உபதேசம் இதை உத்தரப்பிரதேசத்துடைய சார்நாத்தில் தான் அவர் பண்ணியிருந்தார். அங்கே இருக்கிற ஒரு டீர் பார்க், அதாவது மான் பூங்கா இருக்குல்ல, அங்கே தான் அவர் பண்ணியிருப்பார். அவர் எங்கே இறந்தார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் குஷிநகர் அப்படிங்கிற பகுதியில் தான் இறந்தார். அடுத்தது, புத்திசமில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மகாயனா, இன்னொன்று ஹினாயனா. இந்த மகாயனா அப்படிங்கிறது புத்தருடைய சிலையை வழிபடுவாங்க. ஹினாயனா அப்படிங்கிறது புத்தருடைய டீச்சிங், அவர் என்னென்ன இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்துருக்காரோ அதை வணங்குவாங்க. அது அவருடைய டீச்சிங்கை தம்மா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்புறம், ஹூ இஸ் த 24th தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினிசம்? ஆன்சர் மகாவீரா. ஜெயினிசம் இதில் 24 தீர்த்தங்கராஸ் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா ரிஷபானந்தா. இவருக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அது என்ன அப்படின்னா புல். அதுவே 24வது தீர்த்தங்கரார் யார் அப்படின்னா அது மகாவீரர். அவருடைய சிம்பிள் என்ன அப்படின்னா லயன். மகாவீரா பற்றி பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த இடம் பீகாருடைய குந்தகிராமா. அந்த குந்தகிராமோடைய தற்போதைய பேர் தான் வைஷாலி. இவர் இறந்த இடம் அது பீகாருடைய நாலந்தா மாவட்டத்தில் இருக்கிற பாவபுரி. பொதுவாக ஜெயினிசமில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிர்வாணம் அடைந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் குப்தாஸ் சம்மந்தமாக பார்க்கலாம். ஹூ இஸ் கால்டு அஸ் த நெப்போலியன் ஆஃப் இந்தியா? ஆன்சர் சமுத்திரகுப்தா. குப்தா எம்பரில் யாரை நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தாவை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமுத்திரகுப்தாவை நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னது யாருன்னா வரலாற்று ஆய்வாளரான V.A. ஸ்மித். இதே மாதிரி குப்தா எம்பையர் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். குப்தா எம்பையருடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா அது ஸ்ரீகுப்தா. குப்தா எம்பையருடைய லாஸ்ட் கிங் யார் அப்படின்னா அது விஷ்ணுகுப்தா. அதுக்கப்புறம் ஸ்ரீகுப்தா என்ன தான் குப்தா எம்பரை தொடங்கியிருந்தாலும் அவருக்கு அடுத்தது வர அரசர்கள் எல்லாமே சின்ன சின்ன அரசர்களாக தான் இருந்தாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக முதல் முறையாக ஆனவர் யார் அப்படின்னா சந்திரகுப்தா 1. அதனால் ஃபஸ்ட்டு மகாராஜாதி ராஜா அப்படின்னு அவரை தான் அழைப்பாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா அவர் பவர்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அந்த டைமில் லிச்சாவி அப்படின்னு ஒரு இனக்குழு இருந்தது. அதில் குமாரதேவி அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சஸ் இருந்தாங்க. அவங்கள இந்த சந்திரகுப்தா ஒன் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். அதன் மூலமாக அந்த லிச்சாவி கிளானுடைய சப்போர்ட் இவருக்கு கிடைத்திருக்கும். அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக மகாராஜாதி ராஜா ஆயிட்டார். அடுத்தது அவருடைய மகன் தான் சமுத்திரகுப்தா. அவர் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த காயினில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வீணை வாசித்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, அது கூட அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்புறம் சமுத்திரகுப்தாவுடைய புகழை பற்றி பாடுறது வந்து பிரயாக் பிரசஸ்தி. இது அலகாபாத் பில்லரில் இருக்கும். அலகாபாத் பில்லரில் சமுத்திரகுப்தருடைய பெருமைகளை பற்றி எழுதியிருப்பாங்க. அதுதான் பிரயாக் பிரசஸ்தி. அடுத்தது சமுத்திரகுப்தாவுடைய மகன் தான் சந்திரகுப்தா டூ. இவருக்கு வேற ஒரு பேர் இருக்குது, விக்ரமாதித்யா அப்படிங்கிறது. இவருடைய காலத்தில் மெஹ்ரூலி அயன் பில்லராக அவர் உருவாக்கியிருப்பார். அந்த அயன் பில்லரில் தன்னுடைய தாத்தாவான சந்திரகுப்தா ஒன்றை பற்றி அவர் தெரிவித்திருப்பார். அதே மாதிரி ஃபாஹியான் அப்படிங்கிற ட்ராவலர் அவர் வந்து சந்திரகுப்தா டூவை பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். அவருடைய பயணக்குறிப்பில் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி எழுதியிருப்பார். அப்புறம் குமாரகுப்தா அப்படிங்கிற குப்த அரசர், இவர் தான் நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து உருவாக்கியிருப்பார். அப்புறம் ஸ்கந்தகுப்தா அப்படிங்கிற ஒரு குப்த அரசர், இவர் பார்த்திங்கன்னா ஹுனா அப்படிங்கிற ஒரு இனக்குழுடைய படையெடுப்பை முறியடிச்சிருப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா மத்திய ஆசிய பகுதிகள், சென்ட்ரல் ஏஷியா பகுதியிலேருந்து ஒரு ஹுனா அப்படிங்கிற இனக்குழு வந்து இந்தியாவை தாக்குவாங்க. அப்படி இவருடைய காலத்தில், அதாவது ஸ்கந்தகுப்தா காலத்தில் வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களையே எதிர்த்து இவர் தாக்கியிருக்காரு ஸ்கந்தகுப்தா. அடுத்தது நவரத்னாஸ் வேர் பிரசிடென்ட் இன் கோர்ட் ஆஃப் விச் எம்பையர்? ஆன்சர் குப்தா. குப்தா எம்பையரில் வந்து 9 சிறந்த அறிஞர்கள் இருந்தாங்க. அவங்கள தான் நவரத்னாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளிதாசா, இவர் லிட்ரேச்சர் மற்றும் ட்ராமா இதில் சிறந்தவராக இருந்தார். அப்புறம் ஹரிசேனா, இவர் வந்து ஒரு சமஸ்கிருத கவிஞர், சான்ஸ்கிரிட் போயட். அப்புறம் வராகி மிஹ்ரா, இவர் வந்து ஆஸ்ட்ரானமி, அதாவது வானியல் துறையில் வல்லவராக இருந்தார். அப்புறம் அமர சிம்ஹா, இவர் வந்து லெக்சிகோகிராஃபி, அதாவது டிக்ஷனரி எழுதுறதுல ரொம்ப சிறப்பானவராக இருந்தார். தன்வந்திரி, இவர் வந்து ஆயுர்வேதா மெடிசனில் சிறந்தவராக இருந்தார். அப்புறம் வரருச்சி, இவர் வந்து கிராமர் துறையில் சிறந்தவராக இருந்தார். அப்புறம் ஷன்கு, இவர் வந்து ஆர்கிடெக்சரில் சிறந்தவராக இருந்தார். அப்புறம் காப்பனாகா, இவர் வந்து ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடத்தில் சிறந்தவராக இருந்தார். அப்புறம் விட்டாலபட்டா, இவர் வந்து மேஜிக்கில் சிறந்தவராக இருந்தார். அடுத்தது டெல்லி சுல்தானேட் சம்மந்தமாக பார்க்கலாம். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மம்லுக் டைனாஸ்டி? ஆன்சர் குத்புதீன் ஐபக். இப்போ பார்த்தீங்கன்னா மம்லுக் டைனாஸ்டி சம்மந்தமாக பார்க்கலாம். மம்லுக் டைனாஸ்டியை ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த மம்லுக் டைனாஸ்டியோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இவரை லக்ஷ்பக்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் லட்சங்களை வாரி வழங்குற ஒரு பெரிய மனசு கொண்டவர், அதனால் இவரை வந்து லக்பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிசியா டேக்ஸை இவர் தான் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜிசியா டேக்ஸ் அப்படின்னா இப்போது இஸ்லாமியர்களுக்கு மேலே, அதாவது இஸ்லாமியர்களை தவிர மீதி மதத்தில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கடவுளை வழிபடணும் அல்லது புனித தலத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்காக அவங்க வந்து வரி கட்டணும். அதுதான் ஜிசியா டேக்ஸ். அடுத்தது குத்புதீன் ஐபக் டைமில் தான் ஹசன் நிசாமி அப்படிங்கிற ஒரு அறிஞர் வாழ்ந்திருப்பார். அப்புறம் குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தவர் வந்து குத்புதீன் ஐபக் தான். ஆனால் அதை கட்டி முடித்தது இல்துமிஷ். அப்புறம் குத்புதீன் ஐபக் வந்து சௌஹான் அப்படிங்கிற ஹார்ஸ் போலோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அதிலிருந்து தடுக்கி விழுந்து காயம்பட்டு கொஞ்ச நாளில் இறந்துடுவார். அடுத்தது இல்துட்மிஷ். குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் தான் இல்துட்மிஷ். இவரை பற்றி பார்க்கும்போது இவர் சில்வர் காயின் டங்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி காப்பர் காயினான ஜிடாலை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி துருக்கிய நாட்டை சேர்ந்த 40 அறிஞர்களை வைத்து த 40 அப்படிங்கிற ஒரு குழுவை இவர் தான் உருவாக்கியிருந்தார். பின்னாட்களில் இவருடைய அரசாங்கத்திற்கே அது ஒரு பெரிய எதிரியாக மாறிச்சு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் ரஷ்யா. இல்துட்மிஷுடைய மகள் தான் ரஷ்யா. ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் சுல்தான் வந்து ரஷ்யா தான். இவங்க யாக்குத் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த யாக்குத் என்னென்னா, குதிரைகள் இருக்குல்ல, அதாவது அரசருடைய குதிரைகளுக்கு ஒரு தளபதியாக இருப்பார், அதாவது ஒரு தலைவராக இருப்பார். அது நிறைய பேருக்கு பிடிக்கல. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 40 அப்படின்ற மாதிரி இந்த குழு இருக்குல்ல, அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் பக்கத்தில் அல்துனியா அப்படின்ற மாதிரி ஒரு அரசர் இருந்தார்.
அவர் பதிண்டா அப்படிங்கிற பகுதியுடைய அரசராக இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த ரஷ்யாவை பற்றி தப்பாலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அல்துனியா என்ன பண்ணார் அப்படின்னா ரஷ்யாவை எதிர்த்து போருக்கு போனார். கடைசியில் ரஷ்யாவும் அல்துனியாவும் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரஷ்யாவும் அல்துனியாவும் சேர்ந்து இந்த 40 பேர் இருக்காங்கல்ல அவங்கள எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தாங்க. கடைசியில் இந்த 40 பேரே சேர்ந்து ரஷ்யாவையும் அல்துனியாவையும் கொண்டுட்டாங்க. அடுத்ததாக கியாசுதீன் பால்பன், இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, உலுக்கான் அப்படிங்கிறது. நமக்கு உலுக்கான் அப்படிங்கிற பேர் முகமது துக்ளக்குக்கும் இருக்கும், அது நம்ம பார்க்கலாம். கியாசுதீன் பால்பன் இவர் பதவி ஏற்ற உடனேயே இந்த 40 பேர் குழு இருக்குல்ல அதை ஒழிச்சிருவார். அப்புறம் கிஸ்ஸிங் த சுல்தான் ஃபீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பார். அதாவது அந்த சுல்தான், அதாவது அரசருடைய காலை வந்து கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையை இவர் தான் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி பெர்ஷியாவுடைய ஃபெஸ்டிவலான நவ்ரோஸை இவர் இந்தியாவில் அறிமுகம் பண்ணியிருப்பார். அப்புறம் இவர் ஒரு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருப்பார், திவான் இ அர்ஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய பேர். அடுத்தது, ஹூ ஃபவுண்டட் கல்ஜி டைனாஸ்டி? ஆன்சர் ஜலாலுதீன் கல்ஜி. கல்ஜி டைனாஸ்டி சம்மந்தமாக பார்க்கலாம். ஜலாலுதீன் கல்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்த கல்ஜி டைனாஸ்டியை தொடங்கியிருப்பார். ஆனால் அலாவுதீன் கல்ஜி அவரை வந்து கொண்டுருவார். அப்புறம் அலாவுதீன் கல்ஜி பற்றி பார்க்கலாம். அலாவுதீன் கல்ஜி காலத்தில் தான் 2 முக்கியமான கவிஞர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அமீர் குஸ்ரு, இன்னொருத்தர் அமீர் காசன். அப்புறம் அலாவுதீன் கல்ஜி தான் அலை தர்வாசாவை கட்டியிருப்பார். அதே மாதிரி புதுதாக ஒரு கேபிட்டலையுமே அவர் உருவாக்கியிருப்பார், அதோடைய பேர் தான் சிரி அப்படிங்கிறது. அப்புறம் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த லிக்கரு, ட்ரக்ஸு இதெல்லாத்தையுமே அவர் தடை பண்ணார். அப்புறம் தா அப்படிங்கிற ஒரு குதிரைக்கான பிராண்டிங் முறையை இவர் தான் அறிமுகம் பண்ணியிருந்தார். அப்புறம் சோல்ஜர்ஸுக்கு சேலரி கையில் காசாக கொடுக்குற அந்த ஒரு மெத்தடை இவர் தான் அறிமுகம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவர் வந்து மாலிக் கஃபூர், அவருடைய தளபதியான மாலிக் கஃபூரை சவுத் இந்தியாவுக்கு படையெடுக்கிறதுக்காக அனுப்பியிருப்பார். அப்புறம் அலாவுதீன் கல்ஜி இவர் சில டிபார்ட்மெண்ட்டை தொடங்கியிருப்பார். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திவானை முஸ்டக் ராஜ், இது வந்து ரெவென்யூ ஆரியர்ஸ், அதாவது வருவாய் நிலுவை இருக்கும்ல அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் திவானி ரியாசத், இது வந்து காமர்ஸ் இருக்குல்ல, வர்த்தகம், இது தொடர்பான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் ஷஹ்னா ஐ மண்டி, இது வந்து கிரெயின் மார்க்கெட், அதாவது தானிய மார்க்கெட் இருக்குல்ல அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் சராய் ஐ அடல், இது பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சர் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு அஃபிஷியல் மார்க்கெட்டு தான் இந்த சராய் ஐ அடல் அப்படிங்கிறது. அப்புறம் முன்ஹியான்ஸ், இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்பை நெட்வொர்க்கை இவர் உருவாக்கியிருந்தார், அதோடைய பேர் தான் முன்ஹியான்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, ஹூ ஃபவுண்டட் துக்ளக் டைனாஸ்டி? ஆன்சர் கியாசுதீன் துக்ளக். துக்ளக் டைனாஸ்டி சம்மந்தமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியாசுதீன் துக்ளக் இவர் தான் இதை உருவாக்கியிருப்பார், இந்த துக்ளக் டைனாஸ்டி உருவாக்கியிருப்பார். ஆனால் முகமது பின் துக்ளக் வந்து இவரையே கொண்டுட்டு அவர் அரியணைக்கு வந்திருப்பார். இப்போ முகமது பின் துக்ளக் பற்றி பார்க்கலாம். முகமது பின் துக்ளக் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, நம்ம பார்த்துருந்தோம், உலுக்கான் அப்படிங்கிறது. பால்பனுக்கும் இந்த பேர் இருக்குது, முகமது பின் துக்ளக்குக்கும் இந்த பேர் இருக்குது. முகமது பின் துக்ளக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, அது என்னென்னா ஜுனா கான் அப்படிங்கிறது. இப்போது இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முட்டாள் அரசர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுவார்னா கேபிட்டலை வந்து தேவகிரிக்கு மாற்றுவார். அதாவது அது வரைக்கும் கேபிட்டல் டெல்லியாக இருக்கும். எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவார், நம்ம தேவகிரிக்கு கேபிட்டல் மாற்றுறோம், ஏன்னா இந்தியாவுடைய சென்ட்ரலில் அதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா எல்லாருமே நம்ம டெல்லியிலேருந்து கிளம்பி தேவகிரிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படி அவங்க போகும்போது நிறைய பேர் நடந்து தான் போவாங்க, குதிரையில் போவாங்க, அந்த மாதிரி ரொம்ப நிறைய நாள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஃபெயிலியர். அதுக்கப்புறம் இங்கே தேவகிரிக்கு வந்துட்டு அவர் சொல்லுவார், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம மறுபடியும் டெல்லிக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நடக்க வைப்பார். இதுலேயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டோக்கன் கரன்சி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலி டோக்கன் கரன்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம் தான். முதல்ல டோக்கன் கரன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு 500 ரூபாய் நோட் இருக்குது அல்லது ஒரு 100 ரூபாய் நோட் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. நம்ம உண்மையாகவே அந்த பேப்பரில் 500ன்னு எழுதியிருக்கதை நம்ம வந்து அதுக்கு நம்பி அதுக்கான பொருட்களை நம்ம வாங்குகிறோம், கடைக்காரர்களும் அதுக்கான பொருட்களை வந்து நமக்கு தராங்க. இந்த மாதிரி அதில் அந்த 500 ரூபாய் நோட்டில் வந்து என்ன அமௌண்ட் இருக்குதோ அதுக்கான வேல்யூ அதற்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு டோக்கன் சிஸ்டத்தை அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார்.
அப்போ அவர் வந்து காப்பர் காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். இப்போ காப்பர் காயின்ஸில் 50 அப்படின்ற மாதிரி எழுதியிருந்ததுன்னா அது வந்து உண்மையாகவே அதுக்கான மதிப்பு வந்து 50 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த டைமில் நிறைய கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கள்ள நோட்டு அடிக்கும்போது நிறைய பேர்கிட்ட இல்லீகலாக நிறைய காசு வந்து சேர்ந்துட்டு, ஏன்னா கள்ள நோட்டுனாலேயே நிறைய காசு வந்து அவங்கக்கிட்ட சேர்ந்தது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த டோக்கன் கரன்சி எல்லாமே செல்லாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாரு. இதனால் நிறைய காசு வந்து கவர்மெண்ட்டுக்கும் வேஸ்ட் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, துவாபு பகுதியில் டேக்ஸ் வந்து போட்டார். துவாப் அப்படின்னா பொதுவாக 2 நதிகளுக்கு இடையில் இருக்கிற பகுதி, அது ரொம்ப செழிப்பாக இருக்கும். அங்கே இவர் டேக்ஸ் போட்டார். அடுத்தது அக்ரிகல்ச்சருக்கு லோன் கொடுத்தாரு, அதை தக்காவி லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே க்ரியேட் பண்ணார், அது திவானி கோஹி அப்படிங்கிறது. அடுத்தது ஃபிரோஸ் துக்ளக். ஜிஸ்யா இருக்குல்ல, ஜிஸ்யா வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் மேலே ஃபிரோஸ் துக்ளக் வந்து போட்டிருப்பார். அடுத்தது இரிகேஷன் டேக்ஸ், இதை வந்து போட்டிருப்பார். அதாவது நீர்ப்பாசன வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, அதற்கான டேக்ஸ் வந்து போட்டிருந்தார். அந்த மாதிரி நீர்ப்பாசனத்துக்கான டேக்ஸ் போட்ட ஃபஸ்ட்டு சுல்தான் யார் அப்படின்னா அது ஃபிரோஸ் துக்ளக் தான். அதே மாதிரி ஃபிரோஸ் ஷா கோட்லா அப்படிங்கிற ஒரு டவுனை இவர் பில்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் ஜம்மா மஸ்ஜித், குதுப் மினார் இதெல்லாம் இவர் ரிப்பேர் பண்ணியிருப்பார். அப்புறம் விதவைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருப்பார். அதோடைய பேர் திவானி கைரத் அப்படிங்கிறது தான். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காரு. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, விச் சுல்தான் கிரியேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபிரோஸ் துக்ளக். இப்போது முகமது பின் துக்ளக் இருக்குல்ல, அவருடைய காலத்தில் இருந்த முக்கியமான 2 பேர். ஒருத்தர் இபின் பட்டுடா, இவர் வந்து மொராக்கா நாட்டை சேர்ந்த ட்ராவலர். அவர் இந்தியாவுக்கு அந்த டைமில் தான் வந்திருப்பார். 2வது பரணி, அல் பரணி அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இவர் வந்து முக்கியமான ஒரு அறிஞர். இவர் வந்து முகமது பின் துக்ளக்குடைய டோக்கன் கரன்சி பற்றி எழுதியிருப்பார். அப்புறம் ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சையத் டைனாஸ்டி? ஆன்சர் கிசிர் கான். சையத் டைனாஸ்டி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது தைமூருடைய படையெடுப்பு. 1398 ஆண்டு தைமூர் இந்தியாவில் படையெடுத்திருப்பார். படையெடுத்து முடித்ததுக்கப்புறம் கிசிர் கான் அப்படிங்கிற அவருடைய ஒரு கீழே இருக்கிற ஒருத்தரை இந்தியாவை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போயிடுவார். அந்த கிசிர் கான் தான் என்னன்னா இந்த சையத் டைனாஸ்டியுடைய ஃபவுண்டர். இது எக்ஸாமில் முக்கியமாக கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சையத் டைனாஸ்டி? ஆன்சர் வந்து கிசிர் கான். இவருக்கு அடுத்து வந்த ஒரு அரசர் வந்து ஆலம் ஷா. ஆலம் ஷா எப்படிப்பட்ட ஒரு அரசர் அப்படின்னா, எனக்கு இந்த அரசாங்கம் அப்புறம் வந்து இந்த அரசவையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து போகிறேன், நான் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணார்னா, பஹ்லுல் லோடி கிட்ட ஆட்சியையும் அரியணையும் கொடுத்துட்டு பதூன் அப்படிங்கிற இடத்துல போய் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதாவது நான் இனிமேல் அங்கே போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டார். அடுத்தது ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் லோடி டைனாஸ்டி? ஆன்சர் பஹ்லுல் லோடி. நம்ம பார்த்துருந்தோம், பஹ்லுல் லோடிகிட்ட கொடுத்துட்டு தான் அவர் போயிருப்பார் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம லோடி டைனாஸ்டி பற்றி பார்க்கலாம். இப்போது லோடி டைனாஸ்டி வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்திருப்பாங்கல்ல முஸ்லிம்ஸ், அவங்களுடைய வம்சத்தில் வந்த டைனாஸ்டி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற டைனாஸ்டி எல்லாமே துருக்கியர்கள் இருக்காங்கள்ல, டர்க்கிஷ், அவங்களுக்கு கீழே இருக்கிற டைனாஸ்டி. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்கான்ஸ்க்கு கீழே இருந்த டைனாஸ்டி. இதில் இந்த லோடி டைனாஸ்டியோடைய ஃபவுண்டர் வந்து பஹ்லுல் லோடி. இதில் சிக்கந்தர் லோடி தான் மொத்த பீகாரையும் அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருந்தார். பஹ்லுல் லோடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிங் கிடையாது, ஆனால் சிக்கந்தர் லோடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக இருந்தார். அடுத்தது இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் வந்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பஞ்சாபுடைய கவர்னராக இருந்த தௌலத் கான் லோடி அப்படிங்கிறவரை இன்சல்ட் பண்ணிட்டார். இது பிடிக்காமல் தௌலத் கான் லோடி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பாபரை வந்து அழைத்திருப்பார். பாபருக்கு வந்து கடிதம் மூலமாக அனுப்பியிருப்பார். என்னென்னா, இந்தியா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் வந்து அட்டாக் பண்ணி டேக் ஓவர் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தௌலத் கான் லோடி பாபரை அழைத்திருப்பார். அதுக்கேற்ற மாதிரி பாபர் வந்திருப்பார் இந்தியாவை படையெடுத்து வந்திருப்பார். அதில் தான் அவர் இப்ராஹிம் லோடியை கொண்டுருவார். அந்த ஒரு போர் தான் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 இது நடந்திருக்கும். இதில் பானிபட் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்க ஒரு இடம் தான் இந்த பானிபட். அங்கே நடந்தனால தான் இதை பானிபட் வார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1526 நடந்தது. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்தது. இதில் இப்ராஹிம் லோடியை வந்து பாபர் கொண்டுட்டார். பாபர் தான் ஜெயிச்சிட்டார். அடுத்தது நம்ம முகல் எம்பையர் பார்க்கலாம். இப்போ வந்து பாபர் வந்துட்டார்ல, அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஹூ எஸ்டப்ளிஷ் த முகல் டைனஸ்டி இன் டெல்லி? ஆன்சர் பாபர். பாபர் தான் முகல் டைனாஸ்டியை தொடங்கியிருப்பார்.
பாபருடைய ஆட்டோபயோகிராஃபி, அதாவது சுயசரித நூல் எது அப்படின்னா பாபர் நாமா. அதுக்கு துசிக்கி பாபரி அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. அப்புறம் பாபருடைய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை சைடில், அவங்க அப்பா சைடில் வந்து தைமூருக்கு சொந்தக்காரர். அதுவே அம்மாவுடைய சைடில் செங்கிஸ்கானுடைய வழிமரபினர் தான் பாபர். அப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் நம்ம இப்போ பார்த்துருப்போம். அதில் அவர் இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிருப்பார். அப்புறம் அதுக்கு அடுத்தது தொடர்ந்து கொஞ்சம் பேட்டிலாக தான் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் கன்வா 1527. இதில் அவர் வந்து மேவாருடைய ராணா சங்கா அப்படிங்கிறவரை தோக்கடிச்சிருப்பார். அடுத்தது பேட்டில் ஆஃப் சண்டேரி, இதில் 1528 இது நடந்திருக்கும். இதில் மேதினி ராய் அப்படிங்கிறவங்கள தோக்கடித்திருப்பார். அப்புறம் பேட்டில் ஆஃப் காக்ரா, இது 1529 நடந்திருக்கும். இதில் வந்து முகமது லோடி இவங்க தலைமையில் ஆப்கானிஸ்தான்லாம் சேர்ந்து இவரை எதிர்த்து, பாபரை எதிர்த்து வந்து போருக்கு வந்திருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே பாபர் வந்து தோக்கடிச்சிருப்பார். அடுத்தது ஹூ இஸ் த சன் ஆஃப் பாபர்? ஆன்சர் ஹுமாயூன். ஹுமாயூன் சம்மந்தமாக பார்க்கலாம். ஹுமாயூனுடைய ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்ததானா? அப்படி கிடையாது. அவரை வந்து ஷெர்ஷா சூரி வந்து பயங்கரமாக தாக்கி தோக்கடிச்சிட்டு தான் இருப்பார். அப்போது ஷெர்ஷா சூரி இருக்கார்ல, இவர் ஹுமாயூனை சௌசா அப்படிங்கிற பேட்டிலையும் கனூஜ் அப்படிங்கிற பேட்டிலையும் தோக்கடிச்சிருப்பார். சௌசா அப்படிங்கிற பேட்டில் 1539 நடந்திருக்கும். கனூஜ் அப்படிங்கிற பேட்டில் வந்து 1540 நடந்திருக்கும். அப்புறம் ஹுமாயூனுடைய பிரதர்ஸ் வந்து கம்ரான், அஸ்காரி மற்றும் ஹிண்டால். இதில் ஹுமாயூனுடைய ஒய்ஃப் பேகா பேகம், இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹாஜி பேகம் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் ஹுமாயூனுக்கான கல்லறையை கட்டினாங்க. அது இப்போ யுனெஸ்கோவுடைய ஒரு சைட்டாக இருக்குது. அடுத்தது ஹுமாயூனுடைய சிஸ்டர் யாருன்னா குல்பதன் பேகம். இவங்க தான் ஹுமாயூனுடைய வரலாறான ஹுமாயூன் நாமா அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. அடுத்தது ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சூர் டைனாஸ்டி? ஆன்சர் ஷெர்ஷா சூரி. நம்ம இப்போ பார்த்துருப்போம்ல, இதில் முகல் எம்பர் கீழே சூர் டைனாஸ்டி வராது, அது ஒரு தனி டைனாஸ்டி. அதில் வந்த ஒரு அரசர் தான் ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி ரொம்ப முக்கியமான ஒரு அரசராக வரலாற்றில் பார்க்கப்படுறாரு. அதனால தான் நம்ம அவரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் தான் புராண கில்லா அப்படிங்கிற ஒரு இடத்த உருவாக்கியிருப்பார். அப்புறம் வந்து இவருடைய காலத்தில் தான் மாலிக் முகமது ஜெய்ஷி வந்து பத்மாவத் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். அப்புறம் ஷெர்ஷா சூரி டைமில் தான் ருப்பியா அப்படிங்கிற ஒரு காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சில்வர் காயின். அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 178 கிரெயின், ஒரு தோராயமாக ஒரு 11 கிராம்னு வச்சிங்களேன். அந்த ருப்பியா அப்படிங்கிறதுலேருந்து தான் நமக்கு இப்போ ருப்பீஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம இந்தியாவுடைய காசில் வந்திருக்கு. அப்புறம் அவர் ஷாஹி அப்படிங்கிற ரோடை போட்டிருப்பார். இதை கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இண்டஸ் வேலியிலேருந்து சோனார் வேலி வரைக்கும், அதாவது பெங்காலில் இருக்கிற சோனார் வேலி வரைக்கும் அவர் ரோடு போட்டிருப்பார். அப்புறம் அவர் டைமில் சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை அவர் உருவாக்கியிருந்தார். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திவானி விசாரத் அல்லது திவானி வாசிர், இது ரெவன்யூ மற்றும் ஃபினான்ஸ் தொடர்பான டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தது திவானி அர்ஸ், இது வந்து ஆர்மி தொடர்பான டிபார்ட்மெண்ட்டு. திவானி ரிசாலத், இது வந்து ஃபாரின் மினிஸ்டர் தொடர்பான டிபார்ட்மெண்ட்டு. திவானி இன்ஷா, இது வந்து கம்யூனிகேஷன் தொடர்பான மினிஸ்ட்ரி. அப்புறம் பாரிட், இது வந்து இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த நமக்கு இப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தது ஹூஸ் பீரியட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ரெசனன்ஸ் ஆஃப் பெர்ஷியன் லிட்ரேச்சர்? ஆன்சர் அக்பர். இப்போ அக்பர் பற்றி பார்க்கலாம். அக்பர் வந்து 1556 அக்பர் ஃபஸ்ட்டு வந்து யாருடைய மகன் அப்படின்னா ஹுமாயூனுடைய மகன் தான் அக்பர். அக்பர் வந்து 1556 செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் ஹெமு அப்படிங்கிற அரசரை வந்து தோக்கடிச்சிருப்பார். ஆக்சுவலி ஹுமாயூன் வந்து இறந்து போகும்போது அக்பர் ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்திருப்பார். அதனால் ஹெமு என்ன நினைப்பார் அப்படின்னா அக்பரை ஈஸியாக தோக்கடிச்சிட்டு நம்ம இந்த இடத்த கைப்பற்றிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும். அவர் தான் பைரம் கான். அக்பர் பைரம் கானுடைய சப்போர்ட்டில் தான் இருந்தார். அப்போது பைரம் கான் வந்து ரொம்ப ஒரு திறமையான ஒரு படை தளபதி மாதிரி. அவர் தான் சின்ன வயசாக இருந்த அக்பருக்கு வந்து முன்னாடி நின்று போரில் ஜெயிச்சிருப்பார். அப்போது அந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் கூட ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருப்பார். அப்புறம் பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டி, இதில் 1576 இதில் வந்து அக்பர் வந்து ராணா பிரதாப் அப்படிங்கிறவரை தோக்கடித்திருப்பார். அப்புறம் அக்பர் வந்து புலந்த் தர்வாசா அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கியிருப்பார். அப்புறம் அக்பர் தான் மன்சப்தாரி சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுக்கறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 ரேங்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவரை பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க. அவருடைய சேலரியே ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரம்
ஒருத்தருக்கு வந்து 1000 ரேங்க் கொடுக்காங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப உயர்வானவராக கருதப்படுவார். அவருக்கு சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நான் முஸ்லீம்ஸ் மேலே போடுற இந்த ஜிஷ்யா வரி இருக்குல்ல, அதை ஒழித்தவர் யார் அப்படின்னா அது அக்பர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் அக்பர் வந்து இபதத் கானா அப்படிங்கிற ஒரு இடத்த உருவாக்கியிருப்பார். இது வந்து ஃபதேக்பூர் சிக்ரியில் தான் இவர் உருவாக்கியிருப்பார். ஏன்னா இவர் வந்து தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்கியிருப்பார். எல்லா மதத்தில் இருக்கிற நல்ல கான்செப்டையும் எல்லாத்தையும் உருவாக்கி அவர் தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பார், ஒரு மதத்தை உருவாக்கியிருப்பார். அதை வழிபடுறதுக்கான ஒரு இடமாக தான் இந்த இபாதத் கானா அப்படிங்கிற பகுதியை உருவாக்கியிருப்பார். அடுத்தது இவருடைய காலத்தில் தான் அபுல் ஃபசல் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் ஐனி அக்பரி மற்றும் அக்பர் நாமா இந்த இரண்டையுமே எழுதியிருப்பார். அடுத்தது பீர்பால். இவருடைய டைமில் தான் பீர்பால் இருந்திருப்பார். நம்ம கூட சின்ன வயசில் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அக்பர் அண்ட் பீர்பால் அப்படின்ற மாதிரி. பீர்பால் வந்து ஒரு ஹிந்து அட்வைசர், அதே மாதிரி ஒரு மெயின் கமாண்டராக இருந்தார். அப்புறம் ராஜா தோடர்மால், அக்பருடைய அரசவையில் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ராஜா தோடர்மால். அப்புறம் தான்சன், இவர் ஒரு ஹிந்து, அதே மாதிரி இவர் ஒரு மியூசிஷியன், அக்பருடைய அவையில் இருந்த மியூசிஷியன். அப்புறம் போயட் துளசிதாஸ், இவருமே அக்பருடைய டைமில் இருந்தவர் தான். இவர் தான் ராம் சரித மனாஸ் அப்படிங்கிற நூலை எழுதினார். அப்புறம் அக்பருடைய பீரியடை அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்ஷியன் லிட்ரேச்சருடைய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஷியா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஈரான், அந்த பகுதியில் இருக்கிற லிட்ரேச்சருக்கு மறுமலர்ச்சியாக அக்பருடைய காலம் தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பாரசீக மொழிகளில் தான், அதாவது பெர்ஷியன் லாங்குவேஜில் தான் அந்த டைமில் மெயினான இலக்கியங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் பிரிட்டிஷ் கேப்டன் ஹாக்கிங்ஸ் அண்ட் தாமஸ் ரோ விசிட்டட் த கோர்ட் ஆஃப் விச் ஆஃப் த கிங்? ஆன்சர் ஜஹாங்கீர். அதாவது நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷுடைய ஆட்சி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஹாங்கீர், அக்பருடைய மகன் தான் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருடைய இயற்பெயர் என்ன, ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா சலீம் அப்படிங்கிறது. ஆனால் ஜஹாங்கீர் அப்படின்னா என்ன மீனிங்னா கன்கரர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இவர் ஒரு சீக்கிய குருவை கொண்டிருப்பார். 5th சீக் குருவான குரு அர்ஜுனா இவர் தான் கொண்டிருப்பார். அப்புறம் பிரிட்டிஷ் கேப்டனாக ஹாக்கிங்ஸும் தாமஸ் ரோவும் இவரை தான் வந்து பார்த்துருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்தியாவில் எங்களுடைய தொழிலை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவருமே அதற்கான அரசணையை கொடுத்துருப்பாரு. நீங்கள் சூரத்தில், அதாவது குஜராத்துடைய சூரத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் தான் அந்த அனுமதியை கொடுத்துருப்பாரு. இவருடைய சுயசரிதை, இவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து துசிகி ஜஹாங்கரி அப்படிங்கிறது. அப்புறம் இவருடைய ஒய்ஃப் தான் நூர்ஜஹான். இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுடைய விவகாரங்கள் எல்லாம் தலையிட்டு அதில் முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஏன்னா ஜஹாங்கீர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரசராக இல்லை. ஆனால் அவருடைய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஞானமாக, நல்ல ஒரு அறிவாளியாக இருந்து நிறைய விஷயத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நூர்ஜஹான் அப்படின்னா லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம், உலகின் ஒளி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்புறம் ரெட் ஃபோர்ட் இஸ் பில்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிங்ஸ்? ஆன்சர் ஷாஜஹான். ஜஹாங்கீருடைய மகன் தான் ஷாஜஹான். ஷாஜஹானுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா பிரின்ஸ் குர்ரம் அப்படிங்கிறது. ஷாஜஹான் அப்படின்னா மீனிங் வந்து கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஷாஜஹானுக்கு சிறப்பு பேர் இருக்குது, என்னென்னா பிரின்ஸ் ஆஃப் த பில்டர்ஸ், அதாவது கட்டடக்கலையின் இளவரசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்ட் கிங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அப்புறம் ஷாஜஹானுடைய வரலாறு, அதுதான் ஷாஜஹான் நாமா, அதை வந்து இனாயத் கான் தான் எழுதியிருப்பார். அப்புறம் ஷாஜஹானுடைய ஒய்ஃப் தான் மும்தாஜ். அவங்க 1631 இறந்துருப்பாங்க. மும்தாஜுக்காக தான் தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்க, இது நமக்கு தெரியும். ஷாஜஹான் என்னென்ன கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1632லேருந்து 33 வரைக்கும் தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. அதுக்கு அடுத்தது மோட்டி மஸ்ஜித் கட்டியிருக்காரு, ரெட் ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காரு, ஜம்மா மஸ்ஜித் வந்து கட்டியிருக்காரு. அப்புறம் சிட்டி ஆஃப் ஷாஜஹானாபாத் இவர் கட்டியிருக்காரு. அப்புறம் வந்து மயிலாசனம், இந்த பீகாக் ட்ரோன் இருக்குல்ல, இவர் வந்து உருவாக்கியிருப்பார். ஷாலிமர் கார்டன்ஸ் இதெல்லாம் இவர் உருவாக்கியிருப்பார். அடுத்தது நேம் த முகல் கிங் ஹூ ஹேட் ஃபைட் வித் மராத்தா கிங் சிவாஜி? ஆன்சர் அவுரங்கசீப். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாஜஹானுடைய மகன் தான் அவுரங்கசீப், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அவுரங்கசீப் இவர் வந்து டெக்கானுடைய மோஸ்ட் ஆஃப் த பகுதிகளை வந்து கைப்பற்றியிருப்பார். டெக்கான் அப்படின்னா நம்ம இந்தியாவை எடுத்தோம் அப்படின்னா இந்தியாவில் சவுத் இந்தியா பகுதியெல்லாம் இருக்குல்ல, அது வந்து டெக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டெக்கானில் அதிகமான பகுதியை அவுரங்கசீப் கைப்பற்றியிருப்பார். இவருக்கு மராத்தா அரசரான சிவாஜி கூட எப்போவுமே சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். இவர்
அக்பர் ஜிஸ்யாவை ஒழிச்சிருப்பார், ஆனால் இவர் மறுபடியும் ஜிஸ்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்லாமியர்களை தவிர வேறு மதத்தில் இருக்கிறவங்க புனித பயணம் போகணும், இப்போ அமர்நாத், கேதார்நாத் அந்த மாதிரிப்பட்ட இந்துக்கள் வந்து அங்கே போனோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது இவர் 9th சீக் குருவான தேஜ் பகதூரை வந்து கொண்டு இருப்பார். அப்புறம் இவருடைய வரலாறு தான் ஆலம்கீர் நாமா. இதை வந்து மிர்சா முகமது கசீம் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்தது ஹூ இஸ் த டீச்சர் ஆஃப் சிவாஜி மகாராஜ்? ஆன்சர் தாதாஜி கொண்டதேவ். இப்போ நம்ம வந்து சிவாஜி சம்மந்தமாக பார்க்கலாம், மராத்தா எம்பையர் சம்மந்தமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவாஜி, இந்திய நேவியுடைய ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிவாஜி தான். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக கடற்படை அவர்கிட்ட இருந்தது. இப்போது சத்ரபதி சிவாஜி பற்றி பார்க்கலாம். இவர் பூனாவில், அதாவது மகாராஷ்டிராவில் பூனாவில் ஷிவ்நெரி அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்தார். 1630 February 19 பிறந்தார். இவருடைய அப்பா பேர் சாஜி போன்ஸ்லே, அம்மா பேர் ஜிஜாபாய். அவருடைய டீச்சர் வந்து தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவங்க. அவுரங்கசீப் என்ன பண்ணுவாருன்னா அப்போலேருந்தே சிவாஜியை வந்து தாக்கிட்டு தான் இருப்பார். அப்போ ஷைஸ்டகான் அப்படிங்கிறவரை அனுப்பி சிவாஜியை தாக்குறதுக்காக அனுப்பியிருப்பார். ஆனால் 1663 வந்து ஷைஸ்டகானை காயப்படுத்தி ஷைஸ்டகானுடைய மகனை வந்து சிவாஜி கொன்று இருப்பார். அடுத்தது அவுரங்கசீப்புடைய படைகள் சிவாஜியை வந்து படையெடுத்திருப்பாங்க. படையெடுத்து அவர் வந்து ஒரு கட்டத்தில் முடக்கியிருப்பாங்க, ஓரளவு தோக்கடிச்சிருப்பாங்க. அதனால் ட்ரீட்டி ஆஃப் புரண்டர் அப்படிங்கிறத சிவாஜி வந்து அவுரங்கசீப் கூட சைன் போட்டிருப்பார் 1665. அப்போ என்ன பண்ணியிருப்பார்னா சிவாஜி கிட்ட 35 கோட்டைகள் இருந்திருக்கும். அந்த 35 கோட்டையில் 23 கோட்டைகளை வந்து முகல்ஸ்கிட்டேயே கொடுத்துட்டாரு இந்த ட்ரீட்டி ஆஃப் புரண்டர் மூலமாக. அடுத்தது சிவாஜி தன்னைத்தானே அரசராக ராய்காட் கோட்டையில் தான் முடிசூடிக்கிட்டார். 1674 முடிசூடிக்கிட்டார். அப்புறம் 1680 தன்னுடைய 50வது வயதில் அதே கோட்டையிலே அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைந்துட்டார். அப்புறம் மராத்தா ரூலில் முக்கியமாக 2 டேக்ஸ் போட்டிருந்தாங்க, ஒன்று சவுத், இன்னொன்று சர்தேஷ்முகி. இப்போது சவுத் அப்படிங்கிறது மிலிட்ரி டேக்ஸ், அதாவது மிலிட்ரிக்கான ஒரு டேக்ஸு அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தங்களுடைய நில வருவாய் இருக்குல்ல, லேண்ட் ரெவன்யூ, அதில் 25%, 1/4 வந்து மிலிட்ரிக்காக கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். சர்தேஷ்முகி அப்படிங்கிறது இந்த மாதிரி டேக்ஸ் போடுறாங்கல்ல, அது கூடவே ஒரு 10% போடுறாங்க, அதுதான் சர்தேஷ்முகி. மராத்தா எம்பையர் டைமில் அஷ்டபிரதான், அதாவது 8 முக்கியமான அமைச்சர்கள் இருந்தாங்க. அது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஷ்வா. பேஷ்வாக்கு இன்னொரு பேர் வந்து முக்கியமந்திரி. முக்கியமந்திரி அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அப்புறம் அமத்தியாவுக்கு இன்னொரு பேர் மசும்தார். மசும்தார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்புறம் வாக்கியா நாவிஸ் அப்படின்னா மந்திரி, இதற்கான மீனிங் வந்து ஹோம் மினிஸ்டர். அப்புறம் சமந்துக்கு இன்னொரு பேர் தாபிர், இது வந்து ஃபாரின் மினிஸ்டர். அப்புறம் சச்சுவுக்கு இன்னொரு பேர் வந்து சர்னவிஸ், இது வந்து அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் தொடர்பான டிபார்ட்மெண்ட். அதாவது அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா அரசுடைய ஓலை எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். அப்புறம் பண்டிட் ராவ், இது வந்து ஹை ப்ரீஸ்ட், அதாவது பூஜாரி இருக்காங்கல்ல அவங்க தான். அப்புறம் நியாயதீஷ், இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதிபதி மாதிரி. அப்புறம் சேனாபதி அல்லது சாரி நௌபட், இவர் வந்து கமாண்டர் இன் சீஃப். அடுத்தது ஹூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூல் ஆஃப் விஜயநகர எம்பையர்? ஆன்சர் கிருஷ்ணதேவராயா. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் சம்மந்தமாக பார்க்கலாம். விஜயநகர எம்பையரை 2 பேர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் ஹரிஹரா 1, இன்னொருத்தர் புக்கராய 1. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஜயநகர எம்பையரை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கேபிட்டல் வந்து விஜயநகரா. இப்போது அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவுடைய ஹம்பி இருக்குல்ல, அதுதான் விஜயநகரா. இது எங்கே இருக்குது அப்படின்னா துங்கபத்ரா நதி இருக்குல்ல, அதோடைய கரையில் தான் இருக்குது. இந்த விஜயநகர எம்பையரில் 4 டைனாஸ்டி இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சங்கமா டைனாஸ்டி, இதை ஃபவுண்ட் பண்ணது தான் இந்த ஹரிஹரா மற்றும் புக்கா. இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்காக இருந்தவர் தான் தேவராயா 2. அடுத்தது சல்வ டைனாஸ்டி, இதை ஃபவுண்ட் பண்ணவர் சல்வ நரசிம்மா. அடுத்தது துளுவ டைனாஸ்டி, இதை ஃபவுண்ட் பண்ணது வீர நரசிம்மா. இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்காக இருந்தவர் கிருஷ்ணதேவராயா. நமக்கு கிருஷ்ணதேவராயர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் கதைகளில் கூட கேள்விப்பட்டிருப்போம். அந்த கிருஷ்ணதேவராய தான் அமுக்த மல்யாதா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கிருஷ்ணதேவராயா பிலாங்ஸ் டு விச் டைனாஸ்டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து துளுவா டைனாஸ்டி. அடுத்தது அரவிடு டைனாஸ்டி, இதுதான் ஃபைனல் டைனாஸ்டி. இந்த விஜயநகர எம்பையரில் தான் அஷ்ட திகஜாஸ் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க.
இதில் 8 லெஜெண்டரி போய்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அதில் முக்கியமான 2 பேர் யார் அப்படின்னா அலசானி பெடனா மற்றும் தெனாலிராமா. விஜயநகர் பேரரசு முடிவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பேட்டில் ஆஃப் தள்ளிக்கோட்டா. 1565 இது நடந்திருக்கும். இந்த பேட்டிலுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, என்னென்னா பேட்டில் ஆஃப் ரக்ஷசி தங்கடி அப்படிங்கிறது. அடுத்தது லாஸ்ட்டாக அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விச் எம்பையர்? ஆன்சர் பாமினி கிங்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இவர் தான் பாமினி கிங்டமை கிரியேட் பண்ணியிருப்பார். முதல்ல இவங்களுடைய கேபிட்டல் வந்து குல்பார்காவாக இருந்தது. அடுத்தது பிடாரில் மாற்றிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் முகமது கவான். கொஞ்ச நாளில் அவரும் இறந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த பாமினி கிங்டம் வந்து வலுவிழந்துடும். அதுக்கப்புறம் 5ஆக பிரிஞ்சிடும். எப்படின்னா 5 டெல்லி சுல்தானேட்டாக டெக்கான் சுல்தானேட்டாக பிரிச்சுருவாங்க. அகமத் நகர் சுல்தானேட், பெரார் சுல்தானேட், பிடார் சுல்தானேட், பிஜாப்பூர் சுல்தானேட் மற்றும் கோல்கண்டா சுல்தானேட், இந்த மாதிரி 5ஆக பிரிச்சுருவாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.